ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில், அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் வரப்போகக்கூடிய ஒரு புதிய மாற்றம் அல்லது புதிய நடவடிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அது என்ன நடவடிக்கை, எப்படிப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அதாவது பள்ளி மாணவர்களுடைய செயல்பாடுகளை தினசரி கண்காணிக்கும் பொருட்டு அரசு பள்ளிகளில் கேமரா பொருத்தலாம், கண்காணிப்பு கேமரா பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. அந்த முடிவை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம். தமிழகம் மொத்தமாக 3500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வருகிறது. இந்த பள்ளிகளை மேம்படுத்தும் விதமாக ஹைடெக் ஆய்வகம், உயர்தர அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பள்ளி வளாகங்களில் நடைபெறும் நிகழ்வுகள், பள்ளி ஆசிரியர்களின் வருகை, மாணவர்களின் செயல்பாடு ஆகியவற்றை கவனிப்பதற்காக கேமரா பொருத்தக்கூடிய, கண்காணிப்பு கேமரா பொருத்தக்கூடிய திட்டம் பள்ளி கல்வித்துறைக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ இதில் முதல் கட்டமாக 2000 அரசு பள்ளிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தலாம் அப்படின்னும், 1646 அரசு பள்ளிகளிலும் 244 அரசு உயர்நிலை பள்ளிகளிலும் கண்காணிப்பு கேமரா ஆல்ரெடி பொருத்தப்பட இருக்கிறது. வரும் ஜூன் மாதத்திற்கு 2000 பள்ளிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு முதல் கட்டமாக 2000 பள்ளிகளில் இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கண்காணிப்பு கேமரா என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு காலத்திற்கு ஏற்ப, காலத்தினுடைய தேவை, கட்டாய தேவை. பள்ளிகள் நடைபெறக்கூடிய பல்வேறு விஷயங்களை கண்காணிப்பதற்காக அல்லது பல்வேறு ஆய்வுகள் நடைபெறும் போது அதற்கு ஒரு உதாரணமாக, எவிடன்ஸாக இந்த கண்காணிப்பு கேமரா இருக்கும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக மாற்று கருத்து இல்லை. ஸோ இது ஒரு நல்ல நடவடிக்கை. இது எல்லா பள்ளிகள்லையும் இது விரிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.